வீட்டில் இன்றைக்கி காலை டிஃபனுக்கு வெளியில் போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, ஒரு கிராமப்புறங்களில் போயிட்டு இட்லி வாங்கிட்டு வரலாம். ஏன்னா கிராமத்தில் வந்து இட்லி அந்த வைக்கக்கூடிய சாம்பார் சட்னிலாம் சூப்பராக இருக்கும். டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே கிராமப்புறமாக அப்படியே ரவுண்ட் அடித்தோம். காலையில் வந்து இந்த கிராமப்புறத்தில் அப்படியே போனோம்னா அங்கே வீசக்கூடிய காற்று, சூழ்நிலை இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மனசு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரப்போ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கடையில் வந்து பப்ஸு போண்டாலாம் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த கடையிலே வந்து போண்டா பப்ஸெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தான் பார்த்தோம், ஒரு மரம் வித்தியாசமாக பழங்கள்லாம் கண்ணில் பட்டுச்சு. அந்த பழத்தோட பேர் என்னன்னு விசாரிக்கிறப்போ வந்து நோனி பழம் அப்படிங்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நோனி பழம் அப்படி வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. கிராமப்புறங்களில் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா பானைகளில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க. சரி, தண்ணியெலாம் குடிச்சிட்டு சரி அந்த கடையில் இந்த மாதிரி கிராமத்தில் போண்டா எல்லாம் சுடுறப்ப மிஸ் பண்ணக்கூடாது, வாங்கிட்டு அதே மாதிரி இன்னொரு கடையில் வந்து இட்லி பார்சல் வாங்கலான்னு பாடுறப்ப தான் அந்த கடையில் வந்து பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க. இந்த கிராமப்புறங்களில் வந்து பஜ்ஜிலாம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி செமையாக இருக்கும், நல்லா பெருசு பெருசாக போடுவாங்க. சரி, அவங்கக்கிட்ட வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜி இட்லியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே திருப்பி கிராமத்தில் ஏரி வழியாக அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காலை டிஃபனுக்கு வந்து இட்லி, சாம்பார், பலகாரம் ரெடி.